வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முட்டை அப்படின்றது உயர்தர புரதம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுங்க. ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கக்கூடியது. முட்டையில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை கொண்ட உயர்தர புரதம் கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்குது. இது தசைகளினுடைய வளர்ச்சிக்கும் சேதமடைந்த திசுக்களை பழுது பார்க்கறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் உடலை வலிமையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு உணவுகளை தேடுபவர்களுக்குமே முட்டை ஒரு சிறந்த உணவாக தான் இருக்குது. அவித்த முட்டைகளாக முட்டையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதுங்க முட்டை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சக்தி வாய்ந்த அளவில் இருக்குங்க. இப்போ வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் குறைபாட்டை, அந்த மாகுலர் டீஜெனரேஷனை இதன் மூலமாக நம்ம தடுத்து கொள்ளலாம். கண் புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கலாம். கண்களை யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட்ஸ் புற ஊதா கதிர்களுடைய பாதிப்புகள் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மங்கிய கண் பார்வை திறனெல்லாம் கூர்மை புற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்குமே அவித்த முட்டை அப்படின்றது நமக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய கோலின் அப்படின்ற ஊட்டச்சத்து முட்டையில் அடங்கி இருக்கிறதால நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். முட்டையில் கோலின் அப்படின்ற அந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்து மிக அதிக அளவில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மூளையினுடைய நரம்பு அணுக்களை பலப்படுத்தி நினைவாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெமரி பவரை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்பட்டு மூளை செல்கள் சேதமடையாமல் மீண்டும் மீண்டும் நமக்கு புதுப்பிக்கப்படும். இதன் மூலமாக நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள் வருவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கான பெரும் பங்கு அவித்த முட்டைகள் வகிக்குதுங்க. ஸோ அப்போ மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும்னா அவித்த முட்டை தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுத்து கெட்ட கொழுப்புகளை குறித்து ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு எல்லாமே அவித்த முட்டை அப்படின்னு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. பலரும் முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் நமக்கு உயர்ந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முட்டையில் பார்த்தீங்கன்னா முட்டை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு மட்டும்தான் உயர்த்தும். இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய லெசித்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களில் படியக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருக்குங்க இல்லையா, அந்த கெட்ட கொழுப்புகளை ரத்த நாளங்கள் நீக்குவதற்கும் ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் நம்ம அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இந்த மாதிரி ரத்த நாளங்களோ கொழுப்பு படிவுகள் படிஞ்சிருந்தாலோ நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள், உங்களுக்கு ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் இருந்தாலும் அந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருந்தால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காதுங்க. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் அந்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ முட்டையை காலையிலேயே உங்களுடைய உணவாக நீங்கள் உட்கொள்ளும் போது அது வயிற்றை நிறைந்த ஒரு உணர்வோட சாட்டிஸ்ஃபைடாக உங்களை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் தேவையற்ற பசி மற்றும் நொறுக்கு தீனிகளை நீங்கள் சாப்பிட்றது, அந்த நொறுக்கு தீனிகள்லாம் சாப்பிட்றத தவிர்த்து உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கான அந்த கவனத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க. இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது. இப்போ நீங்கள் காலையிலேயே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, அந்த ஊட்டச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால கட்டுக்கோப்பான உடலமைப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பைகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கணக்கச்சிதமான கட்டுடல் மேனியை பசியை கட்டுப்படுத்தி குறைக்கணும்னா அதுக்கான அந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடிய டயட் பிளான் அதில் நீங்கள் முட்டையுமே ஆட் பண்ணிக்கலாம்.
எலும்புகள் மற்றும் பற்கள் பலமடைவதற்கு அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, முட்டைகளில் இயற்கையாகவே விட்டமின் டி சத்து நிறைந்திருக்குங்க. விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னா, இந்த விட்டமின் டி நமக்கு இருக்கும்பொழுது தான் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவி பண்ணி எலும்புகளை பலப்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விட்டமின் டி சத்தை பெற்று கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் ஊட்டச்சத்துக்கெல்லாம் பெற்று எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு, பற்களை பலப்படுத்துறதுக்கு பலப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் அப்போ நமக்கு வந்து ஏற்படாது. ஸோ நம்ம வந்து வயதான காலங்களில் கூட நம்மளுடைய எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நம்ம வந்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ நீங்களுமே வந்து முட்டைகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.